இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்துக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த காலையிலே உங்களையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். மோசே தன் சங்கீதத்தில் எழுதுகிறார், சங்கீதம் 90 கர்த்தாவே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவராகிய தேவன் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு வருகிறார். 400 வருஷத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து கூட்டிக் கொண்டு வரும்பொழுது அவன் பட்ட பாடுகளும் அவன் சந்தித்த யுத்தங்களும் அவன் போராடின நாட்களையும் நினைவு கூறுகிறான். அவன் தன் வாழ்நாட்களை வேதனையோடு கூட இந்த சங்கீதத்தை அவன் எழுதுகிறான். கர்த்தாவே, நாங்கள் சிறுமைப்படுத்தின நாட்களையா, சத்துருக்கள் எங்களை எவ்வளவாய் கர்த்தாவை எய்த்தார்கள். எங்கள் மேல் வந்து எங்களை குறித்து பேசினதும், சத்துருக்களுக்கு எங்களுக்கு எதிராய் போராடி கர்த்தாவை நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பிடுங்கும்படியாய் வந்த சத்துருவின் காரியங்களிலிருந்து நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்கள் ஏராளம் உண்டு. கர்த்தாவே, நாங்கள் ஏறி போன நாட்கள், நாங்கள் தாண்டின மேடுகள், பள்ளத்தாக்குகள் எல்லாவற்றிலும் கர்த்தாவே எங்கள் சிறுமையை நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, நாங்கள் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்கள் மகிழ்ச்சியாக்கும். அவனுடைய உள்ளான அனுபவத்தில் இந்த வார்த்தை அவன் சொல்லுகிறான். நம்மை மகிழ்ச்சியாக்குறவர் கர்த்தர் தான், நம்மை மகிழச் செய்கிறவர் கர்த்தர் தான். ஆகவே அவன் சொல்லுகிறான், எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உங்களது புதிய கிருபையினால் நடத்தும். அருமையான சகோதரியே, நீ கடந்து வந்த பாதைகள் வேதனைக்குரியதாக இருந்திருக்கலாம். நீ கடந்து வந்ததான காரியங்களே ஒருவேளை உனக்கு நன்மை கிடைக்காமல் இருந்திருக்கலாம். உன்னோடு கூட இருந்தவர்கள், உன்னோடு கூட பழகினவர்கள், உனக்கு சிநேகிதராக இருந்தவர்கள் உனக்கு எதிராக ஒரு வேளை போர்க்கொடி தூக்கி இருக்கலாம். யாருமே உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி நீ தனிமையாய் அழித நாட்கள் உனக்குள் உண்டு மகளே. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ மோசே சொல்வது போல் நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கு தக்கதாக கர்த்தாவை எங்களை மகிழ்ச்சியாக்கும். எங்கள் மகிழ்ச்சி எல்லாம் உம்மிடத்திலிருந்து வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள், கர்த்தாவை சத்துருக்களை நாங்கள் சந்தித்து சோர்ந்து போன நாட்கள், ஆண்டவரே வனாந்தரத்திலே நீ எங்களை எப்படியெல்லாம் நடத்தி கொண்டு வந்தீர் கர்த்தாவே, அதே போல எங்களை மகிழ்ச்சியாக்கும். எங்கள் நாட்கள் ஆண்டவரே இழந்து விடாதபடி உம்முடைய நன்மையினால் நிறைத்து கர்த்தாவை எங்கள் நடத்தும் என்று சொல்லி கேட்போம். தேவனுடைய பிள்ளையை ஏன் அவர் நம்மேல் பிரியம் வைத்திருக்கிறார். அவருடைய பிரியம் மாறாத பிரியம். சகோதரியே, இன்றைக்கு நீ போகிற பாதைகளே பல வேதனைகள் பாடுகள் இருந்தாலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்து. இந்த போராட்டத்தின் முடிவிலே தான் உனக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சூறவாளிகள் எழும்பும் பொழுதும், போராட்டங்கள் வரும் பொழுதும், சத்துருக்கள் நமக்கு எதிராய் வரும் பொழுதும் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம், கர்த்தாவே, நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், அந்த சிறுமையை நீர் எங்களுக்கு மாற்றி தாரும் ஆண்டவரே. எங்கள் சிறுமைகளுக்கு தக்கதாகவும் நாங்கள் கண்ட துன்பங்களுக்கு தக்கதாக நீர் எங்களுக்கு சரி கட்டும் என்று சொல்லி கேட்போம். பயப்படாதே, திகையாதே தேவனுடைய பிள்ளையே. இந்த காலையிலே உன்னை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். உன் வழிகளை கர்த்தருக்கு நேராக ஒப்புக் கொடுப்போம். இப்பொழுது நானும் நீ மோசேயை போல் சொல்லும், கர்த்தாவே, நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், எல்லாவற்றிலும் சிறுமைப்படுத்தப்பட்டோம் ஐயா, அவமானப்படுத்தப்பட்டோம், நிந்தை கட்டோம் அன்றைய சத்துருக்கள் கையில் இழுத்து வந்த நாட்கள் ஐயா, எல்லா யுத்தத்திலும் நீர் எங்களை விடுவிச்சு ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். இந்த கால வேளையிலே தேவனுடைய பிள்ளையே, எதை குறித்தும் கலங்காதே. உனக்கு முன்னாக செல்லுகிறவர் கர்த்தர். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். உன் எல்லாவற்றையும் நடத்தி உன்னை பாதுகாத்து நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆகவே நாம் அவரை அறிந்து ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா நாம் தேவ சமூகத்துக்கு வந்து கேட்போம். கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதியும். தைரியத்தோடு நம்பிக்கையோடு முன்னேறி போ. இந்த தேவன் உனக்கு முன்னாக செல்லுகிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, நாங்கள் கர்த்தாவே சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நாங்கள் கர்த்தாவே துன்பப்பட்ட நாடுகளுக்கும் தக்கதாக நீர் எங்களை மகிழ்ச்சியாக்கும். காலையில உமது கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் ஆறுதலையும் நம்பிக்கையும் தந்து
என் தேவன் எங்களை நடத்துவார், எங்கள் சிறுமி நாட்களில் எங்களை நடத்துவார், போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்ல என் தேவன் கிருபை ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் மகிமைப்படுத்தும். தேவ கிருபை தேவ சமாதானமும் எங்களோடு கூட இருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நம்மோடு நம்மை வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென்.